எப்பெல்லாம் இவங்களை பாக்குறப்ப இது பூமரா அப்படின்னு தோணும்? காலையில ஏர்லி மார்னிங் சீக்கிரமா எந்திரிச்சிருவாங்க. நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். ஏஞ்சிட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு அனுப்புறது, குக் பண்றது. புருஷனை ஆபீஸ்க்கு அனுப்புறது, குக் பண்றதாமே இப்ப பூமர்ல வந்துருச்சா? இவருக்கே ஒருத்தர் அட்வைஸ் பண்ணோம். இவரு சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரமா காலைல எந்திரிச்சிடுறாங்க. ரொம்ப தினமுமே வேலை இருக்கோ இல்லையோ காலைல சீக்கிரம் எந்திரிச்சிடுறாங்க. யோ பாஸ்டா இருக்குறது என்னைய தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. நான் ஹஸ்பண்ட செல்லம்மா சிக்கு வாடா போடான்னு கூப்பிடுவோம். அவங்க அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. டேய் அப்படி தாண்டா பேசுவேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ சொல்லு. நாங்க கை பிடிச்சிட்டு எங்கன்னா வெளியில போனா ஒன்னாதான் போகணும், ஒன்னாதான் வரணும்னுவாங்க. அவங்க வரமாட்டாங்க. ரொமான்ஸு 3 வேளை சோத்துக்காக எதெல்லாம் பொறுத்துக்கிற வேண்டியிருக்கு. நீங்க உங்க கணவர் வாடா போனாலாம் கூட மாட்டீங்களா? தனியா எப்பயாவது இருக்கும்போது கூப்பிட்டுருக்கோம் சார். பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. இந்த வெள்ளிச்சவானா தலைக்கு குளிக்கணும்னு சொல்றது. வெள்ளிக்கிழமைனா தலைக்கு குளிக்கணும். பல்லு விளக்குறியா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா. இப்போ யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு வராங்கன்னா உடனே ஓடி போய் வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுறது. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வெளியே நின்னுருவாங்க கேட் வாசல்ல. நின்னுட்டு வாங்க வாங்கன்ற மாதிரியே நின்னுகிட்டு இருப்பாங்க. மென்டல் ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆயிடு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வரவே இருக்குது. நான் எப்போ போகும்போது வீட்டு வாசல் வரைக்கும் நின்று வழி அனுப்பி வச்சுட்டு தான் வருவேன். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. சொல். அந்த நேரத்துல தங்கச்சி என்ன பண்ணுவாப்ல? தங்கச்சி உள்ள ரூம்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அப்பதான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காம இருக்கும். போயிரு சப்புன்னு அரைஞ்சிரும். போயிரு இரிட்டேட் பண்ணாத. அதாவது நீங்க வாசல் வரை வந்து வழி அனுப்புறது இருக்குல்ல, அவங்களுக்கு நிறைய இருக்கும். என்னை மதிச்சாங்க, அந்த புள்ள வாசல்ல வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டு அப்படி கேளுங்க. அறிய வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த அரிசியை சொல்லுங்க. சரி, இந்த காலத்துல பெண் நிறைய வந்துருச்சு சார். ஆனா அவங்க எங்க போனாலும் எதுக்கு எடுத்தாலும் பணமா செலவு பண்ணணும்னு விரும்புறாங்க சார். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவங்க இவ்வளவு வந்தும் கூட கையில இருந்து காசு போனாதான் நிதானம் இருக்கும்னு புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அது ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஐடியா தான். இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. இந்த பேபிலாம் வந்துட்டு 1 இயர் முன்னாடி வெளியில கூட்டு போக கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சலடா. திருட்டு பயலா நீ. நம்ம தாளிக்கிறது அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். அவங்க தாளிக்கணும். சமையல்ல தாளிக்காம சமைப்பீங்களா? வெங்காய சட்னியோ இல்ல ஏதோ பண்ணுவோம், வதக்கிட்டு தான் செய்யறாங்க. அரைச்சு அப்படியே வச்சுட்டா போதும். இல்ல அதுக்கு மேல ஒரு தாளிப்பு போடணும் அப்படின்வாங்க. ஏண்டா இது நான் கிரக டிப்ரெஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். எனக்கு இந்த கண்டிஷன் இருந்துச்சு, இவங்களுக்கு இது இல்ல. அதை நினைச்சா எனக்கு கோவமா வருது. எனக்கு ஆத்திர அடங்கலக்கா. என்னங்க மாமனாருக்கு நிகரா உட்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அடுத்து அவங்க சின்ன மருமக வந்தாங்க. கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்பயும் என் மாமியார் எதுவும் சொல்லல, கேட்கல. எனக்கு எரிச்சல் வருது. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. தலை குளிச்சுட்டு தலையில வந்து துண்டு கட்டிட்டு தான் கீழே வரணும், இல்லன்னா முடி கீழே உதிரும் அப்படி சொல்லுவாங்க. புதுசா இருக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த கண்டிஷனே கிடையாது சார். அவங்க அடுத்து ஃப்ரீயா விட்டுட்டு வீட்டுக்குள்ள நல்லா சுத்துவாங்க. அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? காலையில நானா 7 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க 11 மணிக்கு எந்திரிச்சிருந்தாலும் மேடம் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. எனக்கு இப்படி பண்ணினீங்க, இவளுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு நான் எடுத்து சொன்னா கூட அங்க அக்செப்ட் பண்ற நிலையில இல்ல சார். எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. நான் கண்டுக்க மாட்டேன் சார் எதையுமே. அவங்க வந்து என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டேன்னு கேட்பாங்க. அவங்க தூங்கிட்டு சொல்லிட்டு நான் போயிருவேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அந்த வார்த்தை எங்க வாயில இருந்து வர மாட்டேங்குது சார். நீங்க என்னைக்காவது 10 மணி வரைக்கும் தூங்கி இருக்கீங்களா? நோ சார், கனவுல கூட தூங்குனது இல்ல சார். ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுறது. உங்க வேலைகளை கொஞ்சம் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம்ல, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? காஃபி குடிச்சிட்டே வீடு பெருக்குவாங்க சார். காஃபி டம்ளர் அங்க மறந்து வச்சிருவாங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. முன்னாடி அத்தை இருக்காங்க, அப்புறம் அக்கா இருக்காங்க. நம்ம அப்படி இருந்துருவோம். அதுக்கு முன்னால முன்னோர்கள்லாம் இருந்திருக்காங்க. சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஓனர்ஷிப் எடுக்கணும்ல. நீங்க ஒரு வீட்டுல ஒரு கெஸ்ட் மாதிரி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒட்டுதல் வராதுங்கிறாங்க. என்னடா
இவ்வளவு குலதெய்வம் பண்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ், கும்பிடுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம தான் எடுத்து செய்யணும். நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க டைரக்டா சாமி கும்பிடும் போது தான் வருவாங்க. காலையில 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணியா? சாயங்காலம் 6 மணியா? இப்ப இதுக்கான வேலைகள்லாம் எடுத்து செஞ்சு அதை நடத்துற அந்த வேலை இருக்குல்ல, அதை இளைய மருமகள்கிட்ட கொடுத்தா நீங்க ஒத்துப்பீங்களா? खत्म बाय बाय टाटा गुड बाय गया இளைய மருமகன் கிட்ட கம்ப்ளீட்டா கொடுக்கணும்னு சொல்லல சார். கம்ப்ளீட்டா தான். முன்னுரிமை இருக்குல்ல, அதையும் அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்துடலாமா? கொடுக்கட்டும் சார். உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. ஆக்சுவலா அந்த பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுத்துருவோம், அந்த உரிமையை உங்கள்கிட்ட கொடுத்துறாங்க, நாங்க கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. கிச்சன்ல அவங்க வந்து வேலை செய்யும்போது கூட நான் வந்து நிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஈவன் நான் மாசமா இருந்தாலும் அவங்க சும்மா இருந்தாலும் நான் தான் வந்து நிக்கணும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? ஊருக்கு போகும்போது ஒரு நாளைக்கு முன்னாடியே அத்தைக்கிட்டேயும் மாமா கிட்டேயும் சொல்லி பெர்மிஷன் வாங்கணும். ஆனா அவங்க ஊருக்கு போகும்போது வீட்டுக்கு சொல்லவே மாட்டாங்க. என்ன கொடுமை சரவணனுது. ஒரு ஒரு வாரத்துல ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் சொல்ற மாதிரி ஆயிரும். 4 தடவை வர போறீங்களா நீங்க? எப்படி இருக்கும் சார்? மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய்யாது. அவன் எப்படி உட்கார்ந்து ரசின்னு பாருங்க. நீங்க எத்தனை முறை போவீங்க? 2 months once. இவங்க ஒரு நாள் வீட்டுக்கு போனாங்கன்னா வீடு அங்க மல்லோல படும். 4 நாள் போனாங்கன்னா வீடு தலையில கிடக்கும். நீங்க 4 நாள் அம்மா வீட்டுல இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சார் அந்த வீட்ல என்ன ஒரு கெஸ்ட் மாதிரி தான் சார் ட்ரீட் பண்ணுவாங்க. இல்ல சார், இவங்க தான் கெஸ்ட் மாதிரி இருக்குறாங்க சார். ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே ஓகேடா ஓகே. ஓகே. அங்க நான் ஒண்ணு சும்மா அந்த ரூம்குள்ளே தான் சார் உட்கார்ந்திருக்க முடியும். எனக்கு என்டர்டைன்மெண்ட் ஒண்ணும் இருக்காது. எதுவும் நான் பண்ணவும் முடியாது, செய்யவும் முடியாது. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். இப்ப இவங்க மாதிரி நச்சாப்ல கிளம்பி போறது இருக்குல்ல, அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எவ்வளவு பொறாமையா இருக்கும். நம்மளும் உள்ளூர் மாப்பிளைய பார்த்து கல்யாணம் முடிச்சிருக்கோம். உள்ளூர் மாப்பிளைய பார்த்து கல்யாணம் ஒரு டைம் தோணிருக்கு சார். அசையாத மரம் ஒன்று உயிந்தது கீழே. மார்னிங் டைம் கொஞ்சம் அவன் இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும். உங்க தேவை இருக்கே. கேட்டா செய்வேன் சார். புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. கேட்டா செய்வேங்கிறீங்கல்ல, நான் இப்படி வச்சுக்கிறேன். கூப்பிட்டாதான் உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்களா? நான் குமார் அவசரப்பட்டிய. 2வது பையன் எப்பவுமே செல்லம் வீட்ல. அதனால அவங்களோட வைஃப் கஷ்டப்பட்டா பையன் கஷ்டப்படுவான்ற ஃபீலிங் வருது. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்க சார். இப்ப நம்ம ட்ரிப் போறோம்னா அந்த இடத்தை என்ஜாய் பண்ண முடியாது. அவங்களோட பிரியாரிட்டி எல்லாமே சோஷியல் மீடியா வியூஸ். பூமர் அங்கிள் எப்படி அங்கிள் பூமர் எப்படிங்க பூமர் பூம் பூம் பூமர் பூம் பூம் பூமர். ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம். நான் சொல்ல வர்றது என்னன்னா